கானகத்தின் குரல். இதன் ஆசிரியர் ஜாக் லண்டன். அத்தியாயம் 3. பூர்வீக விலங்குணர்ச்சி. பூர்வீக நிலையிலே உள்ள விலங்குணர்ச்சி பக்கினிடத்திலே மிக வலிமையோடிருந்தது. பனிப்பாதையிலேயே சறுக்கு வண்டி இழுக்கும் கடுமையான வாழ்க்கை ஏற்பட்டதால் அந்த உணர்ச்சி மேலும் மேலும் வளர்ந்தது. ஆனால் அவ்வளர்ச்சி மறைமுகமாகவே நடைபெற்றது. அதனிடத்திலே புதிதாக தோன்றியுள்ள தந்திர உணர்ச்சியால் அதற்கு வாழ்க்கையிலேயே ஒரு சமநிலையும் கட்டுப்பாடும் பிறந்தன. புதிய வாழ்க்கைக்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்த பக் சண்டைக்கு போவதை அறவே விலக்கியது. தானாகவே சண்டை வந்து சேர்ந்தாலும் கூடுமான வரையில் அதை எப்படியாவது தவிர்க்கவே முயலும். அதன் போக்கிலே ஒரு நிதானம் தனிப்பண்பாக அமையலாயிற்று. அவசரப்பட்டு அது எதையும் செய்துவிடாது. அதற்கும் ஸ்பிட்ஸுக்கும் இடையில் வளர்ந்திருந்த கடுமையான வெறுப்பினார் கூட அது பொறுமை இழந்து குற்றமான செயலொன்றும் புரியவில்லை. தலைமை பதவியிலேயே தனக்கு போட்டியாக பக் தோன்றியுள்ளது என்பதை யூகித்து கொண்டு ஸ்பிட்ஸ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கோபத்தோடு தனது பல்லை காட்டத் தவறாது. வேண்டுமென்றே அது பக்குக்கு தொல்லை கொடுக்க முயலும். எப்படியாவது அதனுடன் சண்டையிட வேண்டும் என்று பார்க்கும். அப்படி சண்டை உண்டாக்குமானால் அவைகளுக்குள் ஒன்றாவது சாவுவது நிச்சயம். பயணத்தின் தொடக்க நிலையிலேயே அவ்விரண்டிற்கும் சண்டை மூண்டிருக்கும். ஆனால் என்றுமே ஏற்படாத ஒரு புதிய சம்பவத்தால் அந்த சண்டை தடைப்பட்டுவிட்டது. அன்றைய பகல் முடிவடையவே லா பார்ச் என்ற ஏரியின் கரையில் தங்க வேண்டியதாயிற்று. பனிக்கட்டி வேகமாக விழுந்து கொண்டிருந்தது. கூரிய கத்தியைப் போல குளிர்காற்று உடம்பிலே பாய்ந்தது. இருளும் சூழ்ந்து கொண்டது. இந்த நிலையிலேயே முகாம் போட இடம் தேடினார்கள். ஏரியை விட்டு மறுபுறம் திரும்பினால் சுவர் போல ஒரே செங்குத்தான குன்று நின்றது. அதனால் அந்த ஏரியின் மேல் மூடியிருந்த பனிக்கட்டியின் மேலேயே பெரோல்டும் பிரான்சுவாவும் படுக்க வேண்டியதாயிற்று. வண்டியிலேயே பாரம் அதிகமாய் இல்லாதிருப்பதற்காக அவர்கள் கூடாரத்தை டையினிலேயே போட்டுவிட்டு வந்திருந்தார்கள். பனிக்கட்டி மூடாத காலத்தில் தண்ணீரில் மிதந்து வந்து ஒதுக்கப்பட்டிருந்த குச்சிகள் அங்கு கிடந்தன. அவற்றை கொண்டு அவர்கள் தீ மூட்டினார்கள். ஆனால் தீ மூட்டிய இடத்தில் கொஞ்ச நேரத்தில் பனிக்கட்டி உருகியதால் குச்சிகளும் தீயும் ஏரிக்குள்ளே மூழ்கிவிட்டன. பெரோல்டும் பிரான்சுவாவும் இருட்டிலே தங்கள் உணவை முடித்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. பக்கத்திலே குன்றின் அடிப்பாகத்தில் ஒரு ஒதுக்கான இடத்தில் பக் வலை தோண்டி படுத்தது. அந்த வலை மிக வசதியாகவும் வெதுவெதுப்பாகவும் இருந்ததால் அன்றைய மீன் உணவுக்காக பிரான்சுவா அழைத்த போது பக்குக்கு அதை விட்டு செல்ல முதலில் மனமில்லை. பிறகு அரை மனதோடு சென்று தனது பங்கை தின்றுவிட்டு திரும்பி வந்தது. அதற்குள் வலையை வேறொரு நாய் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டது. சீறுகின்ற அதன் குரலை கேட்டதும் அது ஸ்பிட்ஸ் தான் என்று பக் தெரிந்து கொண்டது. இதுவரையிலோ பக் தன் விரோதியுடன் சண்டையிடுவதை தவிர்த்து வந்தது. ஆனால் இப்பொழுது ஸ்பிட்ஸின் செய்கை வரம்பு கடந்துவிட்டது. அதனால் பக்கின் கொடிய விலங்குணர்ச்சி கர்ஜித்து எழுந்தது. அது என்றுமில்லாத மூர்க்கத்தோடு ஸ்பிட்ஸின் மேல் பாய்ந்தது. அதன் சீற்றம் பக்குக்கே வியப்பாயிருந்தது. ஸ்பிட்ஸோ அதைக் கண்டு திகைத்து விட்டது. உருவத்தில் பெரியதாக இருப்பதால்தான் பக் மற்ற நாய்களை மிரட்டிக் கொண்டிருந்ததாக ஸ்பிட்ஸ் எண்ணிருந்தது.
அதற்கு அத்தனை வீரம் உண்டுமென்று ஸ்பிட்ஸ் கருதவில்லை. அவை ஒன்றின் மேலொன்று பாய முயல்வதை பிரான்சுவா பார்த்தான். பக்கின் ரோசத்தைக் கண்டு அவனுக்கே ஆச்சரியம். அந்த சண்டையின் காரணத்தை அவன் தெரிந்து கொண்டான். அந்த திருட்டு பயலுக்கு நல்லா கொடு, நல்லா கொடு என்று அவன் பக்கை பார்த்து கூவினான். ஸ்பிட்ஸும் பழிவாங்க தயாராக இருந்தது. அடங்கா கோபத்தோடு அது கத்திற்று. முன்னும் பின்னும் அது வட்டமிட்டு பக்கின் மேல் பாய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. பக்கும் சண்டையில் மிகுந்த ஆர்வம் காட்டிற்று. அதுவும் எச்சரிக்கையோடு முன்னும் பின்னும் வட்டமிட்டு தனக்கு அனுகூலமான சமயத்திற்காக காத்திருந்தது. அந்த வேளையில்தான் என்றும் நிகழாத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. முதன்மை ஸ்தானத்திற்காக அந்த இரு நாய்களிடையே ஏற்பட்ட அந்த போராட்டம் அதனால் தடைப்பட்டு விட்டது. பல நாட்களுக்கு பிறகுதான் அச்சண்டை மறுபடியும் நடந்தது. திடீரென்று பெரோல்ட் கோபத்தோடு கூவினான். எலும்பும் தோலுமாக கிடந்த ஒரு நாயின் முதுகிலே தடியடி விழுகின்ற சத்தமும் எழுந்தது. அடி பொறுக்காமல் அந்த நாய் வீறிட்டது. மறுகணத்திலே முகாமில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. பசியால் வயிறோடி போன 70-80 எஸ்கிமோ நாய்கள் முகாமிலேயே புகுந்துவிட்டன. சிவப்பு இந்தியர் வாழும் ஏதோ ஒரு ஊரில் இருந்த அந்த நாய்கள் அந்த முகாம் இருப்பதை மோப்பம் பிடித்து கண்டுகொண்டன. பக்கும் ஸ்பிட்ஸும் சண்டையிட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அவை மெதுவாக முகாமுக்குள் வந்துவிட்டன. பெரோல்டும் பிரான்சுவாவும் பெரிய தடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றினிடையே பாய்ந்தபோது அவை பல்லை காட்டிக்கொண்டு சண்டையிட முனைந்தது. உணவின் வாசனை அவைகளுக்கு ஒரு வெறியையே உண்டாக்கிவிட்டது. உணவு பெட்டிக்குள் ஒரு நாய் தலையை விட்டு கொண்டிருப்பதை பெரோல்ட் கவனித்தான். அதன் விலா எலும்பின் மேல் விழுமாறு அவன் தடியால் ஓங்கி அடித்தான். உணவு பெட்டி கவிழ்ந்து விழுந்தது. அந்த கணத்திலேயே ரொட்டியையும் பன்றி இறைச்சியையும் நாடி ஒன்றின் மேல் ஒன்று மோதிக்கொண்டு 10-20 நாய்கள் பாய்ந்தன. தடியடியை அவைகள் பொருட்படுத்தவே இல்லை. சராமாரியாக விழும் அடியால் அவைகள் ஊளையிட்டு கத்தினாலும் உணவுப் பொருட்களில் ஒரு துண்டு கூட விடாமல் விழுங்கும் வரையில் அந்த இடத்தை விட்டு அவை நகரவில்லை. இதற்குள் வண்டி இழுக்கும் நாய்கள் தங்கள் வலைகளை விட்டு வெளியேறின. படையெடுத்து வந்த அந்த மூர்க்கமான நாய்கள் அவற்றை தாக்கத் தொடங்கின. அந்த மாதிரி நாய்களை பக் பார்த்ததே இல்லை. அவற்றின் உடம்பில் உள்ள எலும்புகள் தோலை பொத்துக்கொண்டு வந்துவிடுமோ என்று சொல்லும்படியாக இருந்தன. தோலால் லேசாக போர்த்தப்பட்ட எலும்பு கூடுகளே என்று அந்த நாய்களை சொல்லலாம். அவற்றின் கண்கள் தீயைப் போல ஒளிவிட்டன. பசி வெறியால் அந்த நாய்கள் பயங்கர தோற்றமளித்தன. அவற்றை எதிர்த்து நிற்பது சாத்தியமில்லை. முதல் பாய்ச்சலிலேயே அவை சறுக்கு வண்டியை நாய்களை செங்குத்தான குன்றின் பக்கமாக விரட்டியடித்து விட்டன. 3 நாய்கள் பக்கை தாக்கின. நொடி பொழுதிற்குள் பக்கின் தலையிலும் தோளிலும் நீண்ட காயங்கள் ஏற்பட்டன. அந்த சமயத்தில் அங்கே ஒரே பயங்கரமாக ஆரவாரமாக இருந்தது. வழக்கம் போல் பில்லி அலறிற்று. டேவும் சொலேக்ஸும் பக்கம் பக்கமாக நின்று தைரியமாக போரிட்டன. அவற்றின் உடம்பில் ஏற்பட்டிருந்த 10-20 காயங்களிலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. ஜோ பிசாசு போல கவ்வி கடித்தது. எஸ்கிமோ நாய் ஒன்றின் முன்னங்காலை அது கவ்வியவுடன் எலும்பு முறியும்படி கடித்துவிட்டன. நொண்டியான அந்த நாயின் மேல் பக் பாய்ந்து கழுத்தை கவ்வி வளைத்து முறித்தது. வாயில் நுரை தள்ளி கொண்டிருந்த ஒரு நாயின் கழுத்தை பிடித்து பக் கடித்தது. பக்கின் பற்கள் அதன் கழுத்தில் உள்ள இரத்த குழாயிலேயே பதிந்த பொழுது இரத்தம் பீரிட்டு பக்கின் உடல் எல்லாம் தெறித்தது.
வாயிலே ஏற்பட்ட இரத்த சுவையினால் பக் மேலும் மூர்க்கமடைந்தது. பிறகு அது மற்றொரு நாயின் மேல் பாய்ந்தது. அதே சமயத்தில் அதன் கழுத்திலே பற்கள் பதிவதையும் அது உணர்ந்தது. பக்கவாட்டாக வந்து வஞ்சமாக ஸ்பிட்ஸ் அதை தாக்கிவிட்டது. வெளிநாய்களை தங்கள் முகாமிலிருந்து விரட்டிய பிறகு பெரோல்டும் பிரான்சுவாவும் தங்கள் வண்டி நாய்களை காப்பாற்றுவதற்காக விரைந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் அந்த எஸ்கிமோ நாய்கள் எதிர்த்து நிற்க முடியாமல் பின்னடைந்தன. பக் தன்னை எதிரிகளிடமிருந்து விடுவித்துக் கொண்டது. ஆனால் ஒரு கண நேரத்திற்கு தான். பெரோல்டும் பிரான்சுவாவும் உணவுப் பொருட்களை காப்பாற்றுவதற்காக மீண்டும் முகாமிற்கு ஓட வேண்டியதாயிற்று. அதை கண்டு அந்த பகை நாய்கள் வண்டி நாய்களை தாக்க திரும்பி வந்தன. பில்லிக்கும் பயத்தாலேயே ஒரு தைரியம் பிறந்தது. வட்டமிட்டு வளைத்து கொண்டிருந்த அந்த கொடிய நாய்களிடையே பாய்ந்து அது பனிக்கட்டியின் மேல் வேகமாக ஓடலாயிற்று. அதைத் தொடர்ந்து பக்கும் டப்பும் ஓடின. மற்ற வண்டி நாய்களும் அவற்றை பின்தொடர்ந்தன. அவற்றோடு பாய்ந்து செல்ல பக் தயாராகும் சமயத்தில் தன்னை கீழே வீழ்த்தும் நோக்கத்தோடு ஸ்பிட்ஸ் தன்மேல் பாய வருவதை அது கடைக்கண்ணால் பார்த்துவிட்டது. அந்த எஸ்கிமோ நாய்களின் மத்தியில் கீழே விழுந்தால் அதன் கதி அதோ கதிதான். அதனால் அது தயாராக நின்று ஸ்பிட்ஸின் பாய்ச்சலால் ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டது. பிறகு அது மற்ற வண்டி நாய்களைப் போல் ஏரியின் மேல் படிந்திருந்த பனிக்கட்டிகளின் வழியாக ஓட்டமெடுத்தது. வெகு நேரத்திற்கு பிறகு வண்டி நாய்கள் 9 கானகத்திலே ஒன்று சேர்ந்து அங்கேயே தங்க இடம் தேடின. அப்பொழுது அவற்றை துரத்தி கொண்டு பகை நாய்கள் வரவில்லை என்றாலும் அவற்றின் நிலை பரிதாபமாக இருந்தது. 4-5 இடங்களில் காயமுறாமல் ஒரு நாயும் தப்பவில்லை. சில நாய்களுக்கு பலத்த காயம். டப்பின் பின்னங்கால் ஒன்றில் ஆழமான காயம். டையேவில் வந்து சேர்ந்த டாலி என்ற எஸ்கிமோ நாயின் தொண்டை கிழிந்து போயிற்று. ஜோ ஒரு கண்ணை இழந்துவிட்டது. நல்ல சுபாவமுடைய பில்லியன் காதை ஒரு பகை நாய் மென்று பல துண்டுகளாக கிழித்துவிட்டது. அதனால் இரவு முழுவதும் பில்லி தேம்பிக் கொண்டும் கத்திக்கொண்டும் இருந்தது. பொழுது விடிந்ததும் அந்த நாய்கள் நொண்டி நொண்டி முகாமுக்கு திரும்பின. பகை நாய்கள் போய்விட்டன. பெரோல்டும் பிரான்சுவாவும் கோபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். உணவுப் பொருட்களில் பாதி போய்விட்டது. சறுக்கு வண்டி வார்களையும் கித்தான் உரைகளையும் எஸ்கிமோ நாய்கள் பல இடங்களில் கடித்து தின்றுவிட்டன. தின்பதற்கு முடியும் என்று தோன்றிய எந்த பொருளும் அவைகளிடமிருந்து தப்பவில்லை. பனிமான் தோலால் செய்த பெரோல்டின் பாதரட்சிகளையும் கடித்து தின்றுவிட்டன. வண்டியின் திராஸ் வார்களையும் கடித்து தின்றுவிட்டன. அதை பற்றி விசனத்தோடு சிந்தனை செய்து கொண்டிருந்த பிரான்சுவா காயங்களோடு திரும்பிய நாய்களை கவனிக்கலானான். அடடா, உங்களுக்கெல்லாம் வெறி பிடித்தாலும் பிடித்துவிடும். பெரோல்டு, அவையெல்லாம் வெறி நாய்களோ என்னவோ, நீ என்ன நினைக்கிற? பெரோல்டு ஐயத்தோடு தலையை அசைத்தான். டாசன் என்ற நகரத்திற்கு போய் சேர இன்னும் 400 மைல் பயணம் செய்ய வேண்டும். அப்படி இருக்க நாய்களுக்கு வெறி பிடித்தால் அவன் நிலைமை திண்டாட்டமாக முடியும். 2 மணி நேரம் சிரமப்பட்டு சேனங்களை ஒரு மாதிரியே சரிப்படுத்தினார்கள். பிறகு காயத்தால் ஏற்பட்ட வலியை சகித்து கொண்டு நாய்கள் ஓடலாயின. பாதையும் மிக கடினமாக இருந்தது. அந்த இடத்திலிருந்து டாசன் வரை பனிப்பாதையில் செல்வது மிகவும் சிரமம். 30 மைல் 6 என்னும் பெயர் கொண்ட ஆறு மிகுந்த வேகமுடையது. உறைபனி அதில் பதிய முடியவில்லை. தண்ணீர் சுழிந்தோடும் இடங்களிலும் தேக்கமாக உள்ள இடங்களிலும் பனிக்கட்டி மூடியிருந்தது. ஆதலால் அந்த 30 மைல்களை கடக்க 6 நாட்கள் அலுப்பை பாராமல் உழைக்க வேண்டியிருந்தது.
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நாய்க்கும் மனிதனுக்கும் அங்கே மரணம் நேரலாம். அப்படி ஆபத்து நிறைந்த வழி அது. பாலங்கள் போல கிடந்த பனிக்கட்டின் மீது வழி பார்த்து கொண்டு முன்னால் நடந்து போகும்போது 10-12 தடவை காலடியில் உள்ள பனிக்கட்டி அமிழ்ந்ததால் பெரோல்ட் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டான். இப்படிப்பட்ட பகுதிகளில் நடக்கும்போது அவன் ஒரு நீளமான கழியை தன் மார்போடு சேர்த்து குறுக்காக பிடித்துக் கொள்வான். அவன் தண்ணீரில் முழுகும் போதெல்லாம் அந்த கழி சுற்றியுள்ள பனிக்கட்டியின் மேல் குறுக்காக விழுந்து அவன் முற்றிலும் உள்ளே போய்விடாமல் உயிரை காப்பாற்றியது. அவ்வாறு உயிர் தப்பினாலும் தண்ணீரின் குளிர்ச்சியை தாங்குவது மிக கடினம். அந்த சமயத்திலே வெப்பநிலை 0க்கும் கீழே 50 டிகிரி வரை சென்றுவிட்டது. அதனால் ஒவ்வொரு தடவை தண்ணீரில் மூழ்கி எழும்போதும் தீ உண்டாக்கி குளிர்காய வேண்டியதாயிற்று. பெரோல்ட் எதற்கும் அஞ்சுபவன் அல்ல. அப்படி அஞ்சா நெஞ்சம் கொண்டிருந்ததால்தான் தபால்களை கொண்டு செல்லும் அரசாங்க வேலைக்கு அவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிகாலையிலிருந்து இருட்டாகும் வரையில் அவன் ஓயாமல் உழைத்தான். உறைபனியில் ஏற்படும் எல்லாவிதமான ஆபத்துகளையும் உறுதியோடு எதிர்த்து சென்றான். ஆற்றின் கரை ஓரங்களில் மட்டும் படிந்திருந்த பனிக்கட்டியின் மேலும் அவன் வண்டியை செலுத்தினான். பல தடவைகளில் பாரம் தாங்காமல் அப்பனிக்கட்டி உடைந்து முழுகலாயிற்று. ஒரு தடவை சறுக்கு வண்டியே தண்ணீரில் அமிழ்ந்துவிட்டது. டேவும் பக்கும் அதனுடன் மூழ்கிவிட்டன. அவற்றை வெளியில் இழுப்பதற்குள் அவை குளிரினால் விறைத்து நடுங்கின. உடனே தீ உண்டாக்கிதான் அவைகளை காப்பாற்ற முடிந்தது. அவற்றின் உடம்பெல்லாம் பனிக்கட்டி போர்த்திருந்தது. பெரோல்டும் பிரான்சுவாவும் தீயை சுற்றி சுற்றி அவற்றை ஓட வைத்தார்கள். அப்பொழுதுதான் பனி உருகி அவற்றின் உடம்பில் உஷ்ணம் ஏறத் தொடங்கியது. அப்பொழுது அவை தீக்கு வெகு சமீபத்தில் சென்றதால் தோல் பொசுங்கிவிட்டது. மற்றொரு தடவை ஸ்பிட்ஸ் மூழ்கிவிட்டது. பக்கையும் டேவையும் தவிர மற்ற நாய்கள் எல்லாம் அதனுடன் மூழ்கின. பக்கும் டேவும் பலங்கொண்ட மட்டும் பின்புறமாக சாய்ந்து நிற்க முயன்றன. அவற்றின் கால்கள் பனிக்கட்டியில் வழுக்கின. பிரான்சுவா வண்டியின் பின்னால் நின்று அதை இழுத்து பிடித்து நிறுத்த தன் பலத்தையெல்லாம் சேர்த்து முயன்று கொண்டிருந்தான். ஒரு தடவை வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்த பனிக்கட்டிகள் சிதறி போய்விட்டன. அதனால் முன்னேறி செல்லவும் முடியவில்லை, பின்வாங்கி திரும்பவும் முடியவில்லை. ஒரு பக்கத்திலே ஆறு, மற்றொரு பக்கத்திலே குன்று. அந்த குன்றில் ஏறி தப்புவதை தவிர வேறு வழியில்லை. முதலில் பெரோல்ட் அந்த குன்றின் மேல் ஏறினான். அவன் ஏறியதை ஓர் அற்புத செயல் என்றே சொல்லலாம். சேனத்தில் உள்ளவர்களை எல்லாம் எடுத்து ஒன்றோடு ஒன்று இணைத்து நீளமான கயிற்றாக செய்தார்கள். அந்த கயிற்றின் உதவியால் நாய்களை ஒவ்வொன்றாக குன்றின் உச்சிக்கு ஏற்றினார்கள். பிறகு சறுக்கு வண்டியை மேலே ஏற்றிவிட்டு கடைசியாய் பிரான்சுவா மேலே ஏறினான். பிறகு கீழே இறங்குவதற்கு வசதியான இடத்தை தேடினார்கள். கயிற்றின் உதவியை கொண்டே முடிவில் கீழே இறங்க முடிந்தது. இவ்வளவு சிரமப்பட்டு சென்றும் அன்று இரவு நேரம் வரையிலும் அவர்கள் 1/4 மைல் தூரமே முன்னேறியிருந்தார்கள். ஹூட்டா லின்குவா போய் சேருவதற்குள் பக் முற்றிலும் அலுத்து போயிற்று. மற்ற நாய்களும் அதே நிலையில்தான் இருந்தன. ஆனால் இதுவரையில் ஏற்பட்ட தாமதத்தை ஈடு செய்வதற்காக பெரோல்ட் முயன்றான். அதிகாலையிலேயே புறப்பட்டு இரவில் வெகுநேரம் வரை பயணத்தை விடாது நடத்தினான். முதல் நாள் 35 மைல் சென்று பெரிய சால்மன் சேர்ந்தார்கள். மறுநாள் மேலும் 35 மைல் சென்று சிறிய சால்மன் சேர்ந்தார்கள். 3ஆம் நாள் 40 மைல் பயணம் செய்தார்கள். எஸ்கிமோ நாய்களின் பாதங்களைப் போல பக்கின் பாதங்கள் உறுதியாக இருக்கவில்லை.
அதன் முன்னோர்கள் மனிதனோடு பழகி பழகி நாகரிகமாக வாழத் தொடங்கியதால் அவற்றின் பாதங்கள் கடினத்தன்மையை இழந்துவிட்டன. பக்கின் பாதம் மென்மை வாய்ந்தது. நாள் முழுவதும் அது வலியோடு நொண்டி நொண்டி சென்றது. முகாம் போட்டு தங்கிய உடனே அது உயிரற்றது போல படுத்துவிடும். மிகுந்த பசியாக இருந்தாலும் மீன் உணவை பெற்றுக்கொள்ள அது எழுந்து வராது. பிரான்சுவா தான் உணவை அதனிடம் கொண்டு வர வேண்டும். அவன் ஒவ்வொரு இரவிலும் தான் உணவருந்திய பிறகு பக்கின் பாதங்களை அரை மணி நேரத்திற்கு நன்றாக தேய்த்து விடுவான். பனிமான் தோளால் செய்த அவனுடைய பாதரட்சிகளின் மேல் பாகங்களை அறுத்து அவன் பக்குக்கு சிறிய பாதரட்சிகளை செய்து கட்டினான். அதனால் பக்குக்கு மிகுந்த ஆறுதல் ஏற்பட்டது. ஒரு நாள் காலையில் பக்குக்கு இந்த பாதரட்சைகள் அணிய பிரான்சுவா மறந்துவிட்டான். பக் தன் கால்களை மேலே தூக்கி கொண்டு மல்லாந்து படுத்துவிட்டது. பாதரட்சைகள் இல்லாமல் புறப்பட மறுத்தது. அது பாதரட்சிகளை வேண்டி மல்லாந்து படுத்து கிடப்பதைக் கண்டு பெரோல்டு கூட பல்லை காட்டிக்கொண்டு சிரித்துவிட்டான். நாளாக நாளாக பக்கின் பாதங்கள் பனிப்பாதையில் ஓடி ஓடி நன்கு உறுதியடைந்துவிட்டன. அதனால் தேய்ந்து போன அந்த பாதரட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டார்கள். ஒரு நாள் காலை பெல்லி என்ற ஆற்றின் அருகிலிருந்து புறப்படுவதற்காக நாய்களுக்கு சேணம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். டாலிக்கு திடீரென்று வெறி பிடித்துக் கொண்டன. அது ஓநாயைப் போல நீண்ட நேரம் உள்ளம் உருகும்படி ஊளையிட்டு கொண்டு தனக்கு வெறி பிடித்திருப்பதை வெளிப்படுத்திற்று. பயத்தால் ஒவ்வொரு நாயும் மெய் சிலிர்த்தது. டாலி பக்கின் மேல் பாய வந்தது. வெறி பிடித்த நாயை பக் பார்த்ததும் இல்லை. அதைக் கண்டு பயந்ததும் இல்லை. இருந்தாலும் எப்படியோ அதற்கு பயம் ஏற்பட்டது. பீதியோடு அது ஓட்டம் பிடித்தது. பெருமூச்சு விட்டுக்கொண்டு வாயில் நுரை தள்ளிக்கொண்டும் டாலி துரத்திற்று. பக் பாய்ந்து பாய்ந்து சென்றது. அதற்கு ஒரே பயம். டாலியும் விடாமல் துரத்தி வந்தது. அதற்கு ஒரே வெறி. அந்த தீவின் மத்தியில் இருந்த காடுகளின் வழியாக பாய்ந்தோடி பக் கீழ்கோடியை அடைந்தது. அங்கிருந்து பனிக்கட்டி நிறைந்த ஒரு கால்வாயை கடந்து வேறொரு தீவுக்கு ஓடிற்று. அதை விட்டு மற்றொரு தீவுக்கு பாய்ந்தது. பக்குக்கு நம்பிக்கை குலையலாயிற்று. அது சுற்றி வளைத்து மீண்டும் ஆற்றுக்கே வந்து அதை கடக்க விரைந்தது. அது திரும்பி பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அதை துரத்தி கொண்டு மிக அருகிலேயே டாலி வருவதை அதன் உருமலிலிருந்து அறிந்து கொண்டது. 1/4 மைல் தொலைவிலே பிரான்சுவா நின்று பக்கை அழைக்கும் குரல் கேட்டது. அவன்தான் தன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு பக் மூச்சு திணற திணற திரும்பி பாய்ந்தோடிற்று. பிரான்சுவா கோடாரியை ஓங்கிக் கொண்டு நின்றான். பக் அவனை தாண்டி ஓடவே வெறி பிடித்த டாலியும் பின்தொடர்ந்தது. அதன் தலையிலேயே கோடாரி பலமாக விழுந்தது. உயிரை வாங்கியது. ஒரே களைப்புடன் பக் சறுக்கு வண்டி அருகே தடுமாறி தடுமாறி சென்று நின்றது. அதனால் மூச்சு விடவே முடியவில்லை. ஸ்பிட்சுக்கு அதுவே நல்ல சமயம். அது பக்கின் மேல் பாய்ந்தது. 2 முறை அதன் பற்கள் பக்கின் உடம்பிலே நன்கு பதிந்து வெளியிலேயே எலும்பு தெரியும்படியாக சதையை கிழித்துவிட்டன. பக்கால் எதிர்த்து போராட முடியவில்லை. அந்த நிலையிலேயே பிரான்சுவாவின் சாட்டை குறுக்கிட்டது. ஸ்பிட்சுக்கு அப்பொழுது கிடைத்த சாட்டை அடியைப் போல அந்த வண்டி நாய்களின் வேறொன்றுக்கும் என்றுமே கிடைத்ததில்லை. பக் அதை கண்டு திருப்தியுற்றது. அந்த ஸ்பிட்ஸ் ஒரு பிசாசு. ஒரு நாளைக்கு அது பக்கை தீர்த்துவிடும் என்றான் பெரோல்டு. பக்கு மட்டும் லேஸ் இல்ல, அது ரெட்டை பிசாசு. ஒரு நாளைக்கு அது பொல்லாத கோபம் கொண்டு அந்த ஸ்பிட்ஸை மென்று துப்பி போடும். எனக்கு நிச்சயமாக தெரியும் என்றான் பிரான்சுவா.
அந்த நாள் முதல் ஸ்பிட்ஸுக்கும் பக்குக்கும் ஒரே போர். வண்டி இழுக்கும் போது ஸ்பிட்ஸ் முதலிடம் வகித்தது. மற்ற நாய்கள் அதையே தலைவனாக ஏற்று பணிகள் நடந்தன. தென் பிரதேசத்து நாயான பக்கால் அந்த தலைமைக்கு பங்கம் நேரலாயிற்று. தென் பிரதேச நாய்கள் பலவற்றை ஸ்பிட்ஸ் பார்த்திருக்கிறது. முகாமிலும் பயணத்திலும் அவைகளில் ஒன்றாவது திருப்தியளித்ததில்லை. உழைப்புக்கும் உறைபனிக்கும் பசிக்கும் விரைவிலே அவை இரையாயின. பக் இந்த விதிக்கு இலக்காக இருந்தது. அது மட்டும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு உடல் வளமும் பெற்று வந்தது. பலத்திலும் கொடுமையிலும் தந்திரத்திலும் அது எஸ்கிமோ நாய்களுக்கு இணையாக விளங்கிற்று. மேலும் அதற்கு ஆதிக்கம் செலுத்தும் தன்மையும் இருந்தது. சிவப்பு மேலங்கிக்காரனிடம் தடியடி பட்டதிலிருந்து அது கண்மூடித்தனமாக ஆத்திரத்தையும் அவசரத்தையும் விட்டுவிட்டது. தலைமை வகிக்க வேண்டும் என்ற ஆசையால் கூட அது நிதானத்தை இழக்காமல் இருந்ததால்தான் அதை பற்றி பயப்பட வேண்டியதாய் இருந்தது. அது மிக நல்ல தந்திரசாலி. ஏற்ற காலத்தை எதிர்பார்த்து மிகுந்த பொறுமையோடு இருந்தது. தலைமை பதவிக்காக போராட்டம் நேர்வதை தவிர்க்க முடியாததாயிற்று. பக் அதை விரும்பியது. பக்கின் தன்மை அத்தகையது. பனிப்பாறையிலேயே வண்டி இழுப்பதில் முதலிடம் பெற வேண்டும் என்று ஏதோ ஒரு இனந்தெரியாத ஆர்வம் பக்கை நன்றாக பற்றி கொண்டது. அந்த ஆர்வத்தால் தூண்டப்பட்டே பல நாய்கள் தமது கடைசி மூச்சு வரை உழைக்கின்றன. அந்த ஆர்வத்தாலேயே சேணத்தோடு சாவுவதில் அவை மகிழ்ச்சி அடைகின்றன. இனிமேல் வண்டி இழுக்க தகுதியற்றவை என்று அவை தள்ளப்படும் போது உள்ளம் குலைகின்றன. அந்த ஆர்வமே டேவையும் சுலேக்ஷையும் வண்டி இழுப்பதில் மிகுந்த உற்சாகம் காட்ட செய்தது. வண்டி இழுப்பதில் தவறு செய்யும் நாய்களையும் காலை நேரத்தில் சேணம் போடும்போது வராமல் மறைந்து திரியும் நாய்களையும் தண்டிக்கும்படி அந்த ஆர்வமே ஸ்பிட்ஸை தூண்டியது. ஸ்பிட்ஸின் தலைமை பதவியை தகர்க்க பக் வெளிப்படையாகவே முற்பட்டது. கடமையை செய்ய தவறிய நாய்களை ஸ்பிட்ஸ் தண்டிக்க முயலும்போது அது குறுக்கிட்டது. வேண்டுமென்றே அது அவ்வாறு செய்தது. ஒரு நாள் இரவு பனி மிகுதியாக பெய்தது. மறுநாள் காலையில் பக் தன் வலையை விட்டு வந்து சேரவில்லை. ஒரு அடி ஆழத்திற்கு பனியால் மூடி கிடக்கும் வலையிலேயே அது பத்திரமாக பதுங்கியிருந்தது. பிரான்சுவா அதை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தான். தேடியும் பார்த்தான். அது அசையவே இல்லை. ஸ்பிட்ஸ் கோபத்தோடு சீறியது. முகாம் முழுவதும் தேடிற்று. பனிப்பரப்பை முகர்ந்து பார்த்து உருமிக் கொண்டே பல இடங்களில் தோண்டி பார்த்தது. அதன் உருமலை கேட்டு பக் நடுங்கியது என்றாலும் அது வெளியில் வரவே இல்லை. ஆனால் கடைசியில் அதை தேடி கண்டுபிடித்தனர். உடனே ஸ்பிட்ஸ் அதை தண்டிக்க அதன் மேல் பாய்ந்தது. அந்த இரு நாய்களுக்கும் இடையிலேயே கோபத்தோடு பக் பாய்ந்தது. ஸ்பிட்ஸ் இதை எதிர்பார்க்கவில்லை. மேலும் பக் மிக சாமர்த்தியமாக பாய்ந்ததால் ஸ்பிட்ஸ் பின்னால் சாய்ந்து விழுந்தது. தலைமை நாய்க்கு எதிராக இவ்வாறு கலகம் உண்டதை கண்டதும் நடுங்கிக் கொண்டிருந்த பக்குக்கு தைரியம் வந்துவிட்டது. அது ஸ்பிட்ஸின் மேல் பாய்ந்தது. இதை கண்டு பிரான்சுவா உள்ளுர நகைத்தான். ஆனால் நீதி வழங்குவதில் தவறாத அவன் பக்கை தன் சாட்டையால் ஓங்கி அடித்தான். பக் சாட்டை அடியை சட்டை செய்யவில்லை. அதனால் பிரான்சுவா சாட்டை தடியை திருப்பி அடித்தான். அந்த அடியால் அதிர்ச்சி உற்று பக் பின்னடைந்தது. மேலும் மேலும் அதற்கு சாட்டை அடி கிடைத்தது. அதே சமயத்தில் பக்கை ஸ்பிட்ஸ் நன்றாக தண்டிக்கலாயிற்று. டாசனுக்கு அருகில் வர வர பக் தொடர்ந்து கலகம் செய்து கொண்டே இருந்தது. குற்றம் செய்த நாய்களை ஸ்பிட்ஸ் தண்டிக்க முயலும் போதெல்லாம் அது குறுக்கிட்டது. ஆனால் பிரான்சுவா அருகில் இல்லாத சமயம் பார்த்து தந்திரமாக குறுக்கிட்டது.
இம்மாதிரி பக் மறைவாக கலகம் செய்ததால் தலைவனுக்கு பணியும் தன்மை எல்லா நாய்களிடமும் குறைந்து எதிர்ப்புணர்ச்சி வளர்ந்தது. டேவும் சுலேக்ஷும் மட்டும் என்றும் போல் இருந்தன. மற்ற நாய்களின் நடத்தை மோசமாகிக் கொண்டே வந்தது. முன்போல எல்லாம் ஒழுங்காக நடக்கவில்லை. தொடர்ந்து சச்சரவும் கூச்சலும் எழுந்தன. எப்பொழுதும் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படும். அதற்கு பக்தான் அடிப்படையான காரணமாக இருக்கும். ஸ்பிட்ஸுக்கும் பக்குக்கும் பெரிய சண்டை விரைவில் மூண்டுவிடும் என்று பிரான்சுவா சதா பயந்து கொண்டே இருந்தான். இரவு நேரங்களில் மற்ற நாய்கள் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்வதால் ஏற்படும் சத்தத்தை கேட்டு பக்கும் ஸ்பிட்ஸும் தான் சண்டையிட்டுக் கொள்வதாக எண்ணி அவன் பல முறை படுக்கை விட்டு எழுந்து வந்தான். ஆனால் அந்த பெரிய சண்டைக்கு சமயம் வாய்க்கவில்லை. கடைசியில் ஒரு நாள் மாலை நேரத்தில் அவர்கள் டாசன் வந்து சேர்ந்தார்கள். அங்கே பல மனிதர்கள் இருந்தார்கள். எண்ணற்ற நாய்களும் இருந்தன. அந்த நாய்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தன. முக்கியமான தெருக்களில் கூட்டம் கூட்டமாக வண்டி இழுத்து கொண்டு அந்த நாய்கள் நாளெல்லாம் போவதும் வருவதுமாக இருந்தன. இரவிலும் அவற்றின் கழுத்தில் உள்ள மணிகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. வெட்டு மரங்களையும் விறகு கட்டைகளையும் அவை இழுத்துச் சென்றன. சாண்டா கிளாராவில் குதிரைகள் செய்த எல்லா வேலைகளையும் இங்கே நாய்கள் செய்தன. தென் பிரதேசத்து நாய்கள் சிலவற்றை பக் சந்தித்தது. ஆனால் அங்கே இருந்த நாய்களின் பெரும்பாலானவை ஓனா இனத்தை சேர்ந்த எஸ்கிமோ நாய்களே. ஒவ்வொரு இரவிலும் 9 மணிக்கும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் அவை தவறாமல் ஒரு விதமாக ஊளையிட்டு கூவின. பக்கும் அவற்றோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூவிற்று. இரவிலே அப்பிரதேசம் வெண்மையான பனியால் மூடப்பட்டு உணர்ச்சியற்று கிடக்கும். அந்த சமயத்தில் விழுகின்ற உறைபனியினூடே நட்சத்திரங்கள் கூத்தாடுவது போல தோன்றும். வானத்திலே ஒரு வினோதமான ஒளி சில இரவுகளில் தோன்றும். அவற்றை கண்டு அந்த எஸ்கிமோ நாய்கள் தங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து அழுவது போலவும் தேம்புவது போலவும் நெடுநேரம் ஊளையிட்டன. இவ்வாறு ஊளையிடும் பழக்கம் ஆதி காலத்திலிருந்தே ஏற்பட்டிருக்கிறது. உலகத்திலே புதிதாக உயிரினங்கள் தோன்றிக் கொண்டிருந்த அந்த காலத்திலேயே இது ஏற்பட்டதாகும். எண்ணிக்கையில் அடங்காத பல தலைமுறைகளின் துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் இதில் பொதிந்திருக்கின்றன. ஊளையிடுவதை கேட்கும்போது பக்கின் உள்ளத்திலே புதியதொரு உணர்ச்சி ஏற்பட்டது. பக் புலம்பும் போதும் ஊளையிடும் போதும் காட்டிலே தெரிந்த அதன் ஆதி முன்னோர்கள் குளிரையும் இருட்டையும் கண்டு அஞ்சி அனுபவித்த பழைய துன்பங்கள் எல்லாம் அதன் குரலில் வெளியாயின. அந்த குரலிலே பக்குக்கும் புதிய உணர்ச்சி உண்டானதிலிருந்து தனது நாகரிக வாழ்க்கையை மறந்து கொடுமை நிறைந்த பழைய கால வாழ்க்கையை எய்த்து கொண்டிருந்தது என்பது நன்றாக தெரிந்தது. டாசனை அடைந்து 7 நாட்கள் ஆயின. பிறகு டையேவுக்கு திரும்பி போக ஆயத்தமானார்கள். பெரால்ட் அங்கு கொண்டு வந்து சேர்த்த கடிதங்களை விட அவசரமான கடிதங்களை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. துரிதமாக பயணம் செய்வதில் வல்லவன் என்ற தற்பெருமையும் அவனுக்குண்டு. அதனால் மிக விரைவில் இந்த முறை பயணத்தை முடிக்க திட்டமிட்டான். பல விஷயங்களை அவனுக்கு சாதகமாக இருந்தன. 1 வாரம் ஓய்வு கிடைத்தாமையால் நாய்கள் எல்லாம் அலுப்பு தீர்ந்து வலிமை பெற்று துடியாக இருந்தன. வரும்போது அவர்கள் உண்டாக்கிய உறைபனி பாதையிலேயே பின்னால் பலர் பயணம் செய்ததால் அப்பாதை நன்கு இறுகி வசதியாக அமைந்திருந்தது. வழியிலேயே 2-3 இடங்களில் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் வேண்டிய உணவுகள் கிடைக்குமாறு போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர். அதனால் அதிகமான உணவுப் பொருட்களை வண்டியில் ஏற்றிச் செல்லாமல் பாரத்தை குறைக்க முடிந்தது. முதல் நாள் 50 மைல் பயணம் செய்தார்கள். 2ஆம் நாள் பெல்லி ஆற்றை எட்டிப்பிடிக்கும் அளவுக்கு வந்தனர். இவ்வளவு வேகமாக வந்ததாலும் வண்டியை செலுத்தும் பிரான்சுவாவுக்கு பல தொல்லைகள் இருந்தன.
பக் தொடங்கிய கலகத்தின் விளைவாக இப்பொழுது நாய்கள் அனைத்தும் ஒற்றுமையாக வேலை செய்வதில்லை. அவை சேர்ந்து ஒன்றாக இழுப்பது கிடையாது. பக் ஊட்டிய தைரியத்தால் மற்ற நாய்கள் சில்லறை குறும்புகள் செய்ய தொடங்கின. அவைகளுக்கு ஸ்பிட்ஸில் இருந்த பயம் நீங்கிவிட்டது. அதனால் அதன் ஆதிக்கத்தை எதிர்க்க அவைகள் உரம் கொண்டன. ஓர் இரவு ஸ்பிட்ஸின் பங்கிலிருந்து ஒரு அரை துண்டு மீனை பைக் திருடி விழுங்கிவிட்டது. பக் அதற்கு காவலாக நின்றது. மற்றொரு இரவு டப்பும் ஜோவும் குற்றம் புரிந்ததோடு அல்லாமல் அவற்றை தண்டிக்க வந்த ஸ்பிட்ஸை எதிர்த்து தாக்கின. இயல்பாகவே நல்ல சுபாவமுடைய பில்லி கூட இப்பொழுது அப்படி இருக்கவில்லை. முன்னை போல அது வாளை குழைத்தது, அன்பு காட்டவில்லை. ஸ்பிட்ஸுக்கு பக்கத்தில் வரும்போதெல்லாம் பக் சீறிக்கொண்டும் ரோமத்தை சிலிர்த்து கொண்டும் இருந்தது. எளியவரிடம் கடுமையாக நடந்து கொள்கிறவனை போல அது ஸ்பிட்ஸின் கண் எதிரில் பெருமிதத்துடன் மேலும் கீழும் நடக்கலாயிற்று. இவ்வாறு கட்டுப்பாடு குலைந்து போகவே நாய்களுக்குள்ளிருந்த தொடர்பும் சீர்கெட்டு விட்டது. அவைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து முன்னை விட அதிகமாக சண்டையிடலாயின. முகாமே சண்டையும் கூக்குரலுமாக மாறிவிட்டது. டேவும் சுலைக்ஸும் மட்டும் மாறாமல் பழையபடி இருந்தன. இருந்தாலும் அவைகள் மற்ற நாய்களுக்குள் ஏற்படும் முடிவில்லாத சச்சரவுகளால் எரிச்சல் அடைந்தன. பிரான்சுவா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினான். கோபத்தால் கொதித்தான். சடார் சடார் என்று சாட்டையின் வீச்சு எப்பொழுதும் கேட்டது. ஆனால் அதனால் அதிக பலன் உண்டாகவில்லை. பிரான்சுவாவின் கவனம் வேறு பக்கம் திரும்பியதும் நாய்கள் மீண்டும் சண்டையிடலாயின. அவன் ஸ்பிட்ஸின் சார்பாக தன் சாட்டையோடு நின்றான். மற்ற நாய்களின் சார்பாக பக் நின்றது. இந்த தொல்லைகளுக்கெல்லாம் பக்கே அடிப்படையான காரணம் என்று பிரான்சுவாக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் என்று பக்குவுக்கும் தெரியும். அதனால் அது மீண்டும் நேரிடையாக அகப்பட்டு கொள்ளாதவாறு தந்திரமாக வேலை செய்தது. வண்டி இழுப்பதில் அது சற்றும் தவறு செய்யவில்லை. அந்த வேளையில அதற்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. ஆனால் அது சாமர்த்தியமாக மற்ற நாய்களிடையே சண்டை மூட்டிவிட்டு திராஸ்வார்களில் சிக்கல் உண்டாக்கும்படி செய்தது. டாக்கினா ஆற்றின் முகத்துவாரத்தில் ஒரு நாள் இரவு தங்கினார்கள். உணவு முடிந்தது. அந்த சமயத்தில் ஒரு வெண்மையான பனிமுயலை கண்டு டப் அதை பிடிக்க முயன்றது. ஆனால் பனிமுயல் அதன் பிடியில் அகப்படாமல் தப்பி ஓடிற்று. மறுகணத்தில் வண்டி நாய்கள் எல்லாம் அதை துரத்தி கொண்டு பாய்ந்தன. வடமேற்கு பிரதேச போலீஸ்காரர்கள் 100 கஜத்திற்கு அப்பால் முகாமிட்டிருந்தார்கள். அவர்களிடம் 50 நாய்கள் இருந்தன. அவைகளும் வேட்டையில் கலந்து கொண்டன. ஆறு ஓடும் திசையிலேயே பனிமுயல் தாவி ஓடியது. பிறகு ஒரு சிறிய ஓடை பக்கம் திரும்பி அதன் மேல் படிந்திருந்த பனிக்கட்டியின் வழியாக ஓடிற்று. பனிப்பரப்பின் மீது ஓடுவது அதற்கு எளிதாக இருந்தது. ஆனால் அதை பிடிக்க வந்த நாய்களுக்கு அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. 60 நாய்களுக்கு முன்னால் பக் வேகமாக வந்தது. ஆனால் முயலை அணுக முடியவில்லை. தாவி தாவி பக் பாய்ந்தது. மங்கிய நிலவின் வெண்ணொளியிலேயே அதன் கட்டான உடல் அழகாக தோற்றமளித்தது. ஏதோ ஒரு மூடுபனி குரலி போல பனிமுயல் முன்னால் ஓடிற்று. பட்டணங்களை விட காட்டுக்கு சென்று துப்பாக்கி குண்டுகளை பொழிந்து விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று குவிக்க வேண்டும் என்ற இரத்த வெறி மனிதனுக்கு பல சமயங்களில் தோன்றுகின்றது. அது பழமையான இயல்புத்தின் வேகமாகும். அந்த வேகமே இன்னும் அதிகமான வலிமையோடு பக்கை பற்றி கொண்டிருந்தது. உயிரோடு முன்னால் செல்லும் அந்த இரையை தனது பற்களாலேயே கடித்து கொன்று செங்குருதியை வாயில் சுவைக்க வேண்டும் என்று பக் எல்லா நாய்களுக்கும் முன்னால் தாவி தாவி சென்றது. ஒரு பரமானந்தம் வாழ்க்கையின் சிகரமாக ஏதோ ஒரு வேளையில் ஏற்படுகின்றது. அதற்கு மேல் வாழ்க்கை உயர்வடைய முடியாது.
துடிதுடித்து உவகையில் தன்னை மறந்திருக்கும் நிலையிலேயே அந்த பரவசம் பிறக்கின்றது. திரைசீலையிலேயே உருவாகி கொண்டிருக்கும் உணர்ச்சியால் பொங்கி ஓவியத்திலேயே உள்ளத்தை பறிகொடுத்திருக்கும் கலைஞனுக்கு தன்னை மறந்த நிலையிலேயே அந்த கழிப்பெரு வகை வாய்க்கின்றது. படுகளத்தில் போர்வெறியோடு நிற்கும் வீரனுக்கு அது கிடக்கின்றது. நில ஒளியிலேயே பஞ்சாய் பறக்கும் பனி முயலை துரத்தி கொண்டு எல்லா நாய்களுக்கும் முன்னால் ஓனாய் போல குரல் கொடுத்து பாய்கின்ற பக்குக்கும் அந்த பரவச உவகை பிறந்தது. காலக்கருவில் உருவான விலங்கு உணர்ச்சியை தனக்கு முன் தன் இனத்தில் தோன்றிய கொடிய தன்மையை பக் ஆழம் பார்த்தது. அந்த உணர்ச்சி மேலெழுவதை அறிந்தது. உயிர் வேகம் அதற்குள்ளே கொந்தளித்து எழுந்தது. மேலே தோன்றும் நட்சத்திரங்களுக்கும் கீழே விரிந்து கிடக்கும் அசைவற்ற சட பொருளான பனிப்பரப்புக்கும் இடையில் ஆர்வத்தோடு பாய்ந்து செல்லும் பக்கினிடத்திலே உறுதியான தசைநார்களின் துடிப்பும் வலிமையெல்லாம் பெற்றுள்ள வாழ்வின் எக்களிப்பும் வெளிப்பட்டன. ஆனால் கிளர்ச்சி மிகுந்த காலத்திலும் திட்டமிட்டு காரியம் செய்யும் இயல்பு கொண்ட ஸ்பிட்ஸ் மற்ற நாய்களை விட்டுவிட்டு வேறொரு குறுக்கு வழியில் பாய்ந்து சென்றது. ஒரு நீண்ட வளைவை சுற்றி கொண்டு முயலும் அதன் பின்னால் பக்கும் வருவதற்குள் ஸ்பிட்ஸ் குறுக்கு வழியில் முன்னால் சென்று மடக்கி கொண்டது. பக்குக்கு இந்த குறுக்கு வழி தெரியாது. வெண்குரலி போலச் செல்லும் முயலுக்கு முன்னால் தோன்றி அதன் மேல் பாய்வதற்கு தயாராக நிற்கும் மற்றொரு பெரிய குரலி போல ஸ்பிட்ஸ் நிற்பதை அது கண்டது. முயலால் முன்னேறி போகவும் முடியவில்லை, பின்னால் திரும்பி ஓடவும் முடியவில்லை. ஸ்பிட்ஸின் வெண்மையான பற்கள் அதன் முதுகிலே பாய்ந்தபோது அது அடிப்பட்ட மனிதனைப் போல வீறிட்டு கத்திற்று. சாவின் பிடியிலேயே அகப்பட்ட அந்த பிராணியின் கீச்சு குரலை கேட்டதும் பக்கை தொடர்ந்து அதன் பின் ஓடி வந்த நாய்கள் எல்லாம் கொடும் களிப்போடு குரல் கொடுத்தன. ஆனால் பக் அப்படி குரல் கொடுக்கவில்லை. இதுவரை வந்த முழு வேகத்தோடும் அது ஸ்பிட்ஸின் மேல் பாய்ந்தது. வேகம் மிக அதிகமாக இருந்ததால் பக்கினால் ஸ்பிட்ஸின் கழுத்தை பற்ற முடியவில்லை. இரண்டு நாய்களும் பனிப்பரப்பின் மீது பல தடவை உருண்டன. கீழே விழாதது போல ஸ்பிட்ஸ் சட்டென்று எழுந்து நின்று பக்கின் தோளிலே வகிர்ந்துவிட்டு அப்பால் தாவிச் சென்றது. அது நல்ல வசதியான இடம் பார்த்து நிற்பதற்காக சீறிக்கொண்டும் பற்களை கடித்து கொண்டும் சற்று பின்னால் நகர்ந்தது. இறுதி சண்டைக்கு இதுவே தருணம் என்பதை பக் ஒரு கணத்திலே தெரிந்து கொண்டது. உயிர் போகும் வரையில் செய்ய வேண்டிய சண்டை அது. சீறிக்கொண்டும் காதுகளை பின்னால் மடித்து கொண்டும் நல்ல வசதியான சந்தர்ப்பத்தை நாடி அவைகள் இரண்டும் சுற்றி சுற்றி வந்தபோது அந்த போர் முறை பக்குக்கு மிகவும் பழகினது போல் ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று. வெள்ளை பனி போர்த்த மரங்கள், வெள்ளை பனி போர்த்த நிலப்பரப்பு, வெள்ளை நில ஒளி, சண்டையின் கிளர்ச்சி இவையெல்லாம் அதற்கு நன்றாக நினைவில் வந்தன. எங்கும் ஒரே வெண்மை, எங்கும் நிசப்தம். இவற்றினிடையே பயங்கரமான ஒரு அமைதி. காற்று கூட அசையவில்லை, ஓர் இலை கூட ஆடவில்லை. நன்கு பழக்கப்படாத ஓநாய்கள் போன்ற எஸ்கிமோ நாய்கள் பனிமுயலை ஒரு நொடியில் தீர்த்துவிட்டு வந்து வட்டமாக சூழ்ந்து கொண்டன. அவைகளும் மௌனமாக இருந்தன. அவற்றின் கண்கள் மட்டும் ஒளிவிட்டன. உறைபனியிலேயே அவை விடுகின்ற மூச்சு புகை போல மேலெழுந்தது. இந்த பண்டைய கால காட்சியானது பக்குக்கு புதிதாக தோன்றவில்லை. நடைமுறையில் எப்பொழுதும் உள்ளதுதானே இது என்று தோன்றியது. போரிடுவதில் ஸ்பிட்ஸுக்கு நல்ல அனுபவம் உண்டு. ஸ்பிட்ஸ்பர்கள் ஆர்க்டிக் சமுத்திரம், கனடா ஆகிய எல்லா இடங்களையும் பல வகையான நாய்களோடு அது போரிட்டு வென்றிருக்கிறது. அதற்கு இப்பொழுது கடும் கோபம்தான். ஆனால் அது குருட்டுத்தனமான கோபம் அல்ல. எதிரியின் உடலை கிழித்து உதறி கொள்ள வேண்டும் என்று அதற்கு ஆத்திரம் இருந்தாலும் தன் எதிரிக்கும் அத்தகைய ஆத்திரம் இருக்கிற
இருக்கிறது என்பதை அது மறக்கவில்லை. எதிரியின் பாய்ச்சலை சமாளிப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டே பிறகு அது பாய முனைந்தது. எதிரியின் தாக்குதலை தடுப்பதற்கு ஆயத்தமான பிறகே அது தாக்கலாயிற்று. அந்த பெரிய வெள்ளை நாயின் கழுத்திலே தனது பற்களை பதிய பக் எவ்வளவோ முயன்றும் பயன்படவில்லை. அதன் கோரை பற்கள் கழுத்தருகே செல்லும் போதெல்லாம் ஸ்பிட்ஸின் கோரை பற்கள் எதிர்க்கப்பட்டன. பற்களும் மோதின. உதடுகள் கிழித்து இரத்தம் ஒழுகிற்று. எதிரியின் தற்காப்பை பக்கால் குலைக்க முடியவில்லை. பிறகு அது ஸ்பிட்ஸை சுற்றி சுற்றி வேகமாக வந்து பாய்ந்தது. உறைபனி போன்ற வெள்ளை கழுத்தை கவ்வி பிடிக்க அடிக்கடி முயன்றது. ஒவ்வொரு தடவையும் ஸ்பிட்ஸ் அதை காயப்படுத்திவிட்டு தப்பித்து கொண்டது. பிறகு ஸ்பிட்ஸின் கழுத்தை நோக்கி பாய்வதைப் போல பல தடவை பாய்ந்து திடீரென்று அதன் தோள்பட்டையின் மேல் சாடி அதை கீழே தள்ள பக் முயன்றது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஸ்பிட்ஸ் பக்கின் தோலை வகிர்ந்துவிட்டு லாவகமாக அப்பால் தாவிவிட்டது. ஸ்பிட்ஸின் மேல் ஒரு சிறு காயமும் இல்லை. பக்கின் உடம்பிலிருந்து இரத்தம் பெருகிற்று. அதன் மூச்சு மிக வேகமாக வந்தது. சண்டை மேலும் பலம் பெற்றது. எந்த நாய் கீழே விழுந்தாலும் அதை தீர்த்து கட்ட எஸ்கிமோ நாய்கள் தயாராக வட்டமிட்டு மௌனமாக காத்திருந்தன. பக்குக்கு பெருமூச்சு வாங்கிற்று. அதை கண்டு ஸ்பிட்ஸ் எதிர்த்து பாயத் தொடங்கியது. நிலையாக தரையின் கால்களை ஊன்றி நிற்க முடியாமல் பக் தவித்தது. ஒரு தடவை பக் தலைகீழாக விழுவது போல் தோன்றியது. அதை பார்த்ததும் வட்டமிட்டிருந்த 60 நாய்களும் அதன் மேல் பாய எத்தனித்தன. ஆனால் தரையில் விழுவதற்கு முன்பே பக் சமாளித்து கொண்டு கால்களை ஊன்றி நின்றது. காத்திருந்த நாய் வட்டம் மேலும் காத்திருக்கலாயிற்று. உயர்வடைவதற்கு வேண்டிய முக்கியமான ஒரு தன்மை பக்குக்கு உண்டு. அதுதான் கற்பனை திறமை. இயல்புக்கத்தின்படி அது இதுவரை சண்டையிட்டது. ஆனால் அது தனது மூளையை கொண்டு சண்டையிட வல்லது. முன்பு தோள்பட்டையிலேயே சாட முயன்றது போல இப்பொழுது அது பாய்ந்தது. ஆனால் கடைசி நொடியில் தரையோடு படியும்படி கீழாக சென்று முன்னால் தாவிற்று. இந்த யுக்தியை ஸ்பிட்ஸ் எதிர்பார்க்கவில்லை. ஸ்பிட்ஸின் இடது முன்னங்காலில் பக்கின் பற்கள் ஆழமாக பதிந்தன. எலும்பு முறிந்து நொறுங்கும் சத்தம் கேட்டது. வெள்ளை நாய் இப்பொழுது 3 கால்களில் நின்றுதான் போரிட வேண்டியதாயிற்று. அதை கீழே தள்ளுவதற்கு பக் 3 முறை முயன்றது. அந்த முயற்சிகள் பயன்பெறாமல் போகவே சற்று முன் தாவியது போலவே தரையோடு படிந்து தாவி ஸ்பிட்ஸின் வலது முன்னங்காலையும் ஒடித்துவிட்டது. ஸ்பிட்ஸுக்கு மிகுந்த வலி ஏற்பட்டது. அதனால் சண்டையிடவும் முடியவில்லை. இருந்தாலும் அது பின்னடையாமல் நிற்பதற்கு பெருமுயற்சி செய்தது. வட்டமிட்டு நிற்கும் நாய்களின் கண்களில் ஒளி வீசுவதையும் அவற்றின் நாக்குகள் ஆவலோடு தொங்குவதையும் அவற்றின் மூச்சு வெண்புகை போல மேலே கிளம்புவதையும் அது பார்த்தது. அந்த நாய்கள் சுற்றி நெருங்க முயல்வதையும் கவனித்தது. அப்படி நெருங்குவதை அது பல தடவை கண்டதுண்டு. அப்பொழுதெல்லாம் அந்த எதிரியின் மேல் விழவே அவை நெருங்கும். ஆனால் இப்பொழுது தோல்வி தனதே. தன்மேல் விழவே அவை நெருங்கிக் கொண்டிருந்தன. இனி அதற்கு நம்பிக்கை இல்லை. இரக்கமின்றி பக் தாக்கிக் கொண்டே இருந்தது. இரக்கம் காட்டுவதெல்லாம் அந்த பிரதேசத்திற்கு ஏற்றது அல்ல. நாகரிக வாழ்க்கை நடத்தும் தென் பிரதேசத்துக்கு அது ஏற்றதாக இருக்கலாம். இறுதி பாய்ச்சலுக்காக பக் நல்ல வசதி பார்த்து கொண்டிருந்தது. நாய் வட்டம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. எஸ்கிமோ நாய்கள் தன்னை சுற்றி மூச்சு விடுவதை பக் நன்றாக உணர்ந்தது. ஸ்பிட்ஸின் மேல் விழுவதற்காக தயாராக நின்று அவைகள் பக்கின் இறுதி பாய்ச்சலை எதிர்பார்த்திருந்தன. ஒரு கணம் அங்கு அசைவே இல்லை. கல்லாக சமைந்தவை போல அந்த நாய்கள் நின்றன. ஸ்பிட்ஸ் மட்டும் துடித்து கொண்டும் சீறிக்கொண்டும் ரோமத்தை சிலிர்த்து கொண்டும் சாவையே எதிர்த்து விரட்டியடிப்பது போல காட்சியளித்தது. பக் மாறி மாறி பாய்ந்தது.
கடைசியில் தோளோடு தோள் மோதிற்று. நிலவு வெள்ளத்திலேயே முழுகியிருந்த பனிப்பரப்பின் மீது வட்டமிட்டு காத்திருந்த நாய்கள் மையத்திற்கு தாவின. அவைகளுக்கு இடையிலேயே ஸ்பிட்ஸ் மறைந்து விட்டது. வெற்றி வீரனைப் போல ஒரு புறத்தில் நின்று பக் பார்த்து கொண்டிருந்தது. பூர்வீக விலங்கு உணர்ச்சி தலைக்கேறி கொள்வதிலேயே குணத்தை கண்டது.